முறை பாரதியை டார்ச்சர் பண்ணி அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த கோவத்துல தான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாரதி அவனை அடிச்சிருக்காங்க. பாரதிய துரையும் திரும்ப அடிச்சிருக்கான். ஆனா பாரதி கண்டிப்பா கொலை பண்ணல. பாரதி இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். சார் ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆதி. நான் என்னால என்ன முடியுமோ அதை கன்ஃபார்மா உங்களுக்கு பண்ணித்தரேன். பாரதி ரொம்ப நல்லவங்க சார். தப்பு செய்யாத ஒருத்தவங்க தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம சட்டத்திலேயே இடம் இருக்கு. ஓகே ஆதி, இந்த கேஸ் சம்பந்தமா என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்கறேன். வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி. கார்த்திகா, கார்த்திகா. இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். நீங்க தான் நைட் டியூட்டி? ஆமா சார். இன்னைக்கு நைட்டு அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. காலையில கோர்ட்ல சரண்டர் பண்ணணும். ஓகே சார். சரியா? மா மா ஏதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். சாப்பிடுறீங்களா? அதுக்கு முன்னாடி துரையோட தலையில இரும்பு ராடால பலமா அடிச்சிருக்காங்க. அந்த கம்பியில துரையோட பிளட் ஸ்டெயின் இருந்தது. கம்பியில பாரதியோட கைரேகையும் இருந்தது. என்ன ஆனாலும் சரி, பாரதி இந்த கொலையை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நான் விட மாட்டேன். ஐயோ ஐயோ ஆதி, ஆதி விடுங்க. என்ன ஆதி இப்படி பண்ணிட்டீங்க? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? பயமா? என்ன பார்த்தா? பின்ன இப்படி திடீர்னு பின்னால வந்து கட்டி பிடிச்சா பயமா இருக்காதா? அப்படியா? சரி, நான் வர்றப்போ அந்த நிலாவையே பச்சை கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? அதுவா, நிலா கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க. என்னது? நிலா கூட கம்யூனிகேஷனா? என் மனசுல நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறத அந்த நிலா கிட்ட நான் சொல்றப்ப கண்டிப்பா அந்த நிலா உங்ககிட்ட வந்து அத சொல்லும். பாரதி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கு. நம்ம தனியா பேசிக்க முடியாம இருக்கிறப்ப நிலா கிட்ட நீங்க வேணுங்கிறத சொல்லி அனுப்புங்க. நிலா வந்து உங்க சார்பா உங்க மனசுல இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லுதான்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு சிக்கலான விஷயம் இருக்கு. என்னது? அதான், நானும் நீங்களும் அந்த நிலா மூலமா கம்யூனிகேட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் பிரிஞ்சிருக்க போறதே இல்லை. அப்படி இருக்கும்போது நிலாவோட ஹெல்ப் நமக்கு தேவையே இல்லைல்ல. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆதி, நாம ரெண்டு பேரும் எந்த சூழ்நிலையிலும் பிரிய மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா உங்களை விட்டு வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு நரகமா இருக்கு ஆதி. அது உங்களால உணர முடியலையா? நிலா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த விஷயத்தை நீ இப்ப போய் ஆதி கிட்ட சொல்றியா?
எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவர் கையால சாப்பிடணும் போல இருக்கு. என்னோட ஆசைய போய் ஆதி கிட்ட சொல்றியா ப்ளீஸ்? அக்கா, அப்பா அம்மாக்கு கொடுக்கறதுக்காக தான் சமையல் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. கார் பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் நிக்குது. சரிதான்க்கா. அண்ணா, அந்த போலீஸ்காரை பார்த்தா திட்டுவாரே. நம்ம 2 பேர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல. சரி. சார், யார் சார் நீங்க? இந்த நேரத்தில் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா சார்? சார், உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? அக்கா, அப்பா அம்மாவை பார்க்க உள்ள போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? சரிக்கா. மேடம், என் பேர் ஆதி. நான் லாக்அப்ல இருக்கிற பாரதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் இங்க எப்படி வந்தீங்க? சொல்லுங்க. அப்பா, எனக்கு அம்மா இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. என்ன பண்றதுன்னு யோசிச்சப்ப நீங்க சமையல் ரூம்ல சமைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வரத பார்த்தோம். நீங்க அம்மாவை தான் பார்க்க போறீங்கன்னு நினச்சி நாங்களும் உங்களுக்கு தெரியாம காரோட பின்னாடி சீட்ல ஏறி மறைஞ்சுக்கிட்டோம். நீங்களும் எங்களையோ கவனிக்கல. எங்களுக்கு அம்மா வேணும்ப்பா. இந்த நேரத்தில் இப்படி வர்றதெல்லாம் தப்பு இல்லையா? இந்த மாதிரிலாம் இனிமே வரக்கூடாது. ஏன் தமிழ், ஆதித்யா தான் சின்ன பையன். நீயாவது அவங்ககிட்ட இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்னால் நீங்க 2 பேரும் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அம்மாவை பார்க்கறதுக்கு என்னையா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சாரி தமிழ், நம்ம யாரையும் இப்போ உள்ள விட மாட்டாங்க. நானே சாப்பாடு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு அம்மாவை ஒரு தடவை பார்க்கணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நீங்க அவங்க கிட்ட கேட்டு அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா. நம்ம யார் என்ன சொன்னாலும் அம்மா இப்போ பார்க்க முடியாது. உங்க 2 பேருக்கும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.